பொதுவாகவே நம்ம பழைய டியூப் லைட்லலாம் பார்த்தோம்னா லைட் ஆன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பிரைட்டாக எரியாமல் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்கிறேன். அந்த டியூப் லைட்டோட ஹேண்டிலில் சோக் ஒன்று இருக்கும். அந்த சோக் வழியாக தான் நமக்கு பவர் சப்ளை லைட்டுக்கு போகும். அந்த லைட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணோன்னே லைட்டுக்கு போகும்போது லிட்ரலாக கொஞ்சம் சப்ளை தான் போயிட்டே இருக்கும். எப்போ அந்த சோக் ஃபுல்லாக எனர்ஜிஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு அந்த லைட்டு பிரைட்டாக எரியும். ஆனால் இப்போ இருக்க லைட்டு மட்டும் எப்படி ஆன் பண்ணோன்னு பிரைட்டாக எரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க எல்இடி லைட்டில் கெப்பாசிட்டரும் சர்க்யூட் சுவிட்சும் வச்சுருக்காங்க. அதனால் அது கரெக்டாக உடனே எனர்ஜைஸ் ஆகி உடனே பிரைட்டாக இருக்கும். அதுக்கும் மேலே ஆன் பண்ண உடனே விட்டு எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது கெப்பாசிட்டியோ லைட்டே கிடையாது, வோல்டேஜ் தான். ஏன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா இப்போ இருக்க எல்இடி லைட்டு கண்டிப்பாக பிளிங்க் ஆகும். சம்டைம்ஸ் எல்இடியில் இருக்க கெப்பாசிட்டி போயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி பழைய லைட்டில்னா ஒரு நாய்ஸ் ஒன்று வரும், இந்த மாதிரி நாய்ஸு. அது ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த சோக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த சோக்கு இப்போ நமக்கு பழசாகிடுச்சுனாவே நமக்கு அந்த ப்ராப்ளம் வரலாம். அதனால் நம்ம சோக்கை மாற்றணும்னா அது ஓகே ஆயிரும்.